இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. நான் குக்கரில் செய்கிறேன் இன்றைக்கி. ஆனால் விசில் போட்டு செய்ய மாட்டேன், தம் கட்டி தான் செய்வேன். இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்பைசஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 2 தான் எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பும் பட்டையும் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். கிராம்பு ஒரு 8 எடுத்துருக்கேன். அதேமாதிரி பட்டை வந்து ஒரு 6 எடுத்துருக்கேன். அவ்வளோதான். மற்ற எல்லாமே சும்மா 2 தான் எடுத்துருக்கேன். நான் ஏலக்காய் வந்து நான் பொடியாக தான் சேர்ப்பேன் எப்போவுமே. அதனால் பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு 6 ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அரிசி சேர்க்குறேன். அதனால் நான் வந்து 3/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணுறேன் நான். அதனால் வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். இந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணாவே எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்பவும் அரைக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். பூண்டு அதிகமாக சேர்த்து இஞ்சி கம்மியாக சேர்த்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இஞ்சி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. நான் இப்போ வந்து மட்டன் வந்து ஒரு ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைட்டாக உப்பு லைட்டாக மஞ்சள் போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கேன். அரை வேக்காடு போட்டு தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. நம்ம மட்டன் வதக்கும் போது ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும். அதனால் நான் அரை வேக்காடு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ மட்டன் கரெக்டாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு குழம்புக்குலாம் அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து கறியில் வந்து மசாலாலாம் ஏறினா தான் வந்து அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணியில். இதில் வந்து நான் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன் நான். அதனால் வந்து இப்போ கறியில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக ஏறிடும். நல்லா கொஞ்ச நாள் வதக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மட்டன் கூட வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி தான் எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு கை நிறைய வந்து புதினாவை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நான் இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து தயிர் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி சேர்த்தேன். 4 கிளாஸ் அரிசி. அதில் வந்து 1 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ தயிர் சேர்த்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு ஒரு 2 கிளாஸ் இருந்துச்சு. மிச்சம் வந்து ஒரு 4 கிளாஸ் வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து நான் இதில் கழுவி எடுத்துருக்கேன். அரிசி வந்து ஒரு 2 வாட்டி கழுவி கீழே ஊற்றிட்டு 3ஆவது வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிலே வந்து பிரியாணி சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும் அரிசி நல்லா. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு பண்ணி நான் அதில் வந்து 6 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்றேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கழுவி வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரிசி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே பிரியாணி வந்து நீங்கள் ஜீரக சம்பா அரிசியிலே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி கூட நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் நான் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் மட்டன் பிரியாணி வந்து எப்பவுமே வந்து ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சால் தான் நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி வந்து பாதி குக் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் வந்து ஒரு 50 கிராம் நெய்யில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு 50 கிராம் நெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 50 கிராம் நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். நம்ம அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ பிரியாணி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அதிகமாக அடிக்கடி பிரியாணி கிளறக்கூடாது. நம்ம ஒரு 2 வாட்டி தான் கிளறலாம். நம்ம தண்ணி ஊற்றினோடனே ஒரு வாட்டி கிளறி விடலாம். அதுக்கப்புறம் அரிசிலாம் பாதி வெந்துட்டோடனே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.